டீப் வீனஸ் த்ராம்போசிஸ். காலில் இருக்க உள்பகுதியில் இருக்க வீனஸ் ரத்த குழாய்களில் கிளாட்டிங் சொல்லுவாங்க. பேசிக்கலி பார்த்தோம் அப்படின்னா வீனஸ் சிஸ்டமில் வந்து 2 டைப் ஆஃப் வீனஸ் சிஸ்டம் இருக்குது. சூப்பர்ஃபிஷியல் வீனஸ் சிஸ்டம் இருக்குது, டீப் வீனஸ் சிஸ்டம் இருக்குது. டீப் வீனஸ் சிஸ்டமில் ஏற்படக்கூடிய கிளாட்டிங் அப்நார்மாலிட்டிக்கு பேர் தான் டீப் வீனஸ் த்ராம்போசிஸ். ஸோ இது எப்படி ப்ரெசென்ட் ஆகும்? திடீர்னு கால்களில் வந்து அதிகப்படியான அளவு வீக்கம், தோலோட நிறம் ரொம்ப ஷைனிங்காக ரெட்னஸாக மாறி பேஷண்ட்டுக்கு நடக்க முடியாமலே போகலாம். இது வந்து யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்ஜரி பண்ணி ரொம்ப நாள் ஐசியூல இருக்காங்க, ரொம்ப நாள் பெட் ரிடனாக இருக்காங்க, ஒரு மேஜர் சர்ஜரி நடந்திருக்கு, அடிப்பட்ட பேஷண்ட் ரொம்ப நாள் பெட்டில் இருக்காங்க, ப்ரெக்னன்ட் ஃபீமேல்ஸ்க்கு வரலாம். ஏன்னா கர்ப்பப்பை வந்து பார்த்தோன்னா வயிற்றுல வந்து ப்ரெஷர் வெயின்ஸ் மேலே ஏற்படுறதுனால, இல்லை ஒரு சிலருக்கு கன்ஜெனிட்டலாக த்ராம்போஃபிலியாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சில கிளாட்டிங் அப்நார்மாலிட்டி இருக்கிறதுனால ஈஸியாக ரத்த குழாய்களில் கிளாட் ஆகிறதுனால வரலாம். இதை பற்றி ஒரி பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரி பண்ணணும். இதுலேருந்து அந்த கட்டியிருக்க ரத்தம் பிரிஞ்சு போய் நுரையீரல் அடைக்கிறப்போ பல்மோனரி எம்பாலிசம்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் ஏற்படலாம். ஸோ அது வந்து உயிருக்கே ரொம்ப ஆபத்தாக போய் முடியும். இந்த டிவிடி அண்ட் பல்மோனரி எம்பாலிசத்தை வந்து பார்த்தா இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி மூலமாக நம்ம டேக்கிள் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும். ஸோ எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, டிவிடி வந்து நம்மளுக்கு தொடைக்கு மேலே இருக்கிற வெயின் ரத்த குழாயில் இன்வால்வ் பண்ணுச்சுன்னா மேஜர் டிவிடின்னு சொல்லுவோம். இந்த கிளாட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். மெக்கானிக்கல் த்ராம்பக்டமி மெத்தட்லையோ இல்லை வந்து கத்தீட்ரல் டைரக்டட் த்ராம்போலிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய டெக்னிக்லையோ இந்த கட்டி இருக்க ரத்தத்தை வந்து நம்ம எடுக்கிறது மூலமாக டீப் வெயினோட பேட்டன்சி அதை வந்து திருப்பி நார்மல் நிலைமை கொண்டு வரதுனால நம்மளுக்கு வால் அடைவில் பேஷண்ட்டுக்கு போஸ்ட் த்ராம்போட்டிக் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய செகண்டரி வெரிகோஸ் வெயின் வரதை வந்து தடுக்கலாம். 2வது, பேஷண்ட்டுக்கு நுரையீரலுக்கு போகக்கூடிய ரத்த துகள்கள் அடைப்பை பல்மோனரி எம்பாலிசத்தை வந்து நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதனால ஒரு சில டைம் பேஷண்ட்டோட லைஃபையும் நம்மளால சேவ் பண்ண முடியும். இதை வந்து இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி மூலமாக ஒரு பின்ஹோல் மூலமாகவே இந்த ப்ரொசீஜரை பண்ணி பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ஃபாஸ்டர் ரெக்கவரி கொடுத்து அவங்களோட காலை வந்து நம்மளால சேவ் பண்ண முடியும். இன்னொன்று, அந்த போஸ்ட் த்ராம்போட்டிக் சிண்ட்ரோமை வந்து அவாய்ட் பண்ணுறதுனால பேஷண்ட்டோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து நாளடைவில் பெட்டர் பண்ண முடியும்.